Good morning, champions. நம்ம கூட ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் இருக்காரு. Please introduce yourself. Hello everyone, myself Bilal from Coimbatore Institute of Technology. So we are having Bilal as a technical champion from CIT கோயம்புத்தூர். இப்போ என்னன்னா ஒரு டியூவல் இன்ஜின் இருக்கு. டியூவல் இன்ஜின்ல 2 ஹீட் இன்ஜின் இருக்கு. அதை வந்து ஒரு கம்பைன்ட் இன்ஜினா மாத்துறாங்க. ஸோ டியூவல் இன்ஜினா இருக்கும்போது T1, T2, T3ல ஒர்க் ஆகுது. கம்பைன்ட் இன்ஜினாக இருக்கும்போது T1, T3ல ஒர்க் ஆகுது. ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டியூவல் இன்ஜின் எடுத்துப்போம். டியூவல் இன்ஜின்ல ஈட்டா1 எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 60%. ஃபர்ஸ்ட் இன்ஜினோட இது வந்து 60%, செகண்ட் இன்ஜினோட இது வந்து 50% சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஜின் செகண்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டா1 எடுத்துக்கலாம். ஈட்டா1 ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும்? ஈட்டா1 மைனஸ் T2 1 மைனஸ் T2 தான் சின்ன டெம்பரேச்சர், T2 பை T1 வரும். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து therefore T2 பை T1 கண்டுபிடிச்சலாம். T2 பை T1 ஈக்குவல் டு 1 minus ஈட்டா1. 1 minus ஈட்டா1. சிமிலர்லி ரெண்டாவது இன்ஜினுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் செட்டப்ல வந்து 1 minus T3 by T2. T3 by T2. இதுல T3 தான் சின்னது. ஸோ இதுல இருந்து T3 by T2 கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா இட் இஸ் 1 minus ஈட்டா2 வரும். ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப். இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டுத்தையும் பெருக்குனா T2 by T1 into T3 by T2 பெருக்குனா நமக்கு T3 by T1 கிடைக்கும். That is equal to 1 minus efficiency 1 into 1 minus efficiency 2 ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது இல்லாம கம்பைண்டா பண்ணும்போது T1 T3க்கு தான் இதுவாகுது. கம்பைண்டுக்கு வந்து ஃபார்முலா என்ன வரும்? கம்பைண்ட் 1 minus T3 by T1. T3 by T1. அப்ப T3 by இதுல இருந்து T3 by T1 கண்டுபிடிச்சனா that is equal to 1 minus ஈட்டா combined. அவ்வளவுதான் ஈட்டா கம்பைன்ட். இப்போ இங்கேயும் T3 by T1 தான் இருக்கு, இங்கேயும் T3 by T1 தான் இருக்கு. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 minus ஈட்டா combined equal to 1 minus ஈட்டா1 into 1 minus ஈட்டா2 வரும். ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண என்ன வரப்போகுது? 1 minus ஈட்டா1 1 minus 0.6 into 1 minus 0.5 பண்ணோம்னா 0.6 வந்து 0.4 வரும். அது 0.5 வந்து 0.1ல இருந்து கழிச்சா 0.5 தான் வரும். ரெண்டுத்தையும் பெருக்குனா 0.2 வரும். அப்போ ஈட்டா கம்பைன்ட் ஈக்குவல் டு 1 minus 0.2 0.8. ஸோ இதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிலால் கிட்ட இருந்து ஒரு 2 ஹீட் இன்ஜின் கப்புள்டா இருக்கும்போது T1 T3க்கு நடுவு தான் ஒர்க் ஆகுது. நடுவில் இன்பிட்வீன் டெம்பரேச்சர் T2 வருது. அந்த இன்பிட்வீன் டெம்பரேச்சர் இல்லாமல் 2 இது கம்பைன்டு ஹீட் இன்ஜினா நம்ம இது பண்ணோம்னா T1 T3க்கு ஒர்க் ஆச்சுன்னா இதோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறான். இதோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி 60-50 இருக்கும்போது கம்பைன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது? 80 வருது. ஸோ கம்பைன் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. கம்பைன் பண்ணுறது இன்பிட்வீன் 2 ஹீட் இன்ஜினா நம்ம இது பண்ணுறத விட ஒரு ஹீட் இன்ஜினை கம்பைன் பண்ணால் நமக்கு எஃபிஷியன்சி அதிகமாகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலா 2 ஹீட் இன்ஜினுக்கு பதிலாக ஒரு கம்பைன்ட் ஹீட் இன்ஜின் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தரும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்த பிலாலுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.